வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் தக்காளி புலவு செய்யலாம். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு ஈஸியான தக்காளி புலவு செய்யலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு அகலமான பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது காயட்டும். இதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு அதை பொரிஞ்சதும் அது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கிறேன், 5-6 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் இது வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுடுறேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 பழுத்த தக்காளியாக நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் பேஸ்ட் மாதிரி, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூட உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும், காரத்துக்காக அரை ஸ்பூன் வரமிளகாத்தூளும், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்லா இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இதை ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு பழுத்த ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். இதை மூடி போட்டு இப்படியே விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இதை அப்படியே வேக வச்சுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி பொலன்னு வெந்து வந்துடும். கடைசியாக இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான தக்காளி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்க அந்த தக்காளிலாம் மதிய நேரத்தில் சாப்பிடும்போது நல்லா புளிப்பாக ஊறி போய் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.